ஐநார் துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். ஜாதகம் யார்கிட்ட எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, பழைய ஜாதகம் தொலைஞ்சு போச்சு, அதனால இப்போ தான் எழுதினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் யார்கிட்ட எழுதுனேன்னு சொல்லி கேட்குறப்போ இவங்க கிட்ட தான் எழுதுனேன்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. அப்போ யாருன்னே தெரியல, அவங்க எனக்கு நல்லாவே எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாதகம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ சோழனோட அப்பாவுக்கு ஞாபகம் வருது. ஓ அப்படியா, வெங்கடாச்சலபதி உங்களுக்கு தெரியுமா, அவர் தான் என் பையனுக்கு ஜாதகம் எழுதினாரு, அப்போவே துல்லியமாக எழுதுவார், 100 ரூபாய்க்கு எழுதி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு சோழனோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா கொடுக்குறாங்க. அப்போ சோழன் கேட்குறாங்க, நாங்கள் கேட்டப்போ தரல, இப்போ மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறீங்க, சரி கொடுத்து தொலைங்கன்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறாங்க அந்த ஜோசிக்காரர்கிட்ட. அப்போ அந்த ஜோசிக்காரங்க, இல்லை இந்த ஜாதகம் சரி வராது, நம்ம பொண்ணுக்கும் இந்த ஜாதகம் செட் ஆகலைங்க, நம்மளுக்கு இந்த சம்மந்தம் வேணாம்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறாங்க அந்த ஜோசியர். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க, ஒத்து வரல சுத்தமாக, வாங்க நம்ம போகலாம், வேற பையனை பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சோழனோட அப்பா கேட்குறாங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, இந்த மாதிரி தான் உங்கள் பையனோட ஜாதகத்தில் பெண்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாமல் போச்சேன்ற மாதிரி ஷாக்காக எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க அதுக்கப்புறம் சோழனோட அப்பா நினைக்கிறாங்க, பெண்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜோசிக்காரர் இன்னும் சொல்கிறாங்க, இந்த ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கல்யாணமும் ஆகாது, கூட இருக்கிறவங்களுக்கும் கல்யாணம் ஆகாது, இந்த வீட்டில் பொண்ணுங்களே தங்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சோழனோட அப்பாவுக்கு தோணுது, அப்போ என் மனைவி என் கூட இல்லாததுக்கு காரணம் நான் இல்லையா, இந்த சேரன் பையன் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாரும் கிளம்பிடுறாங்க. அப்போ நிலா சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறதுக்கு நான் அங்கே ஜாதகமே கொடுத்துருப்போம்ல, நீங்கள் அங்கேயே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா, என் பொண்ணு வாழ போகிற வீடு, அந்த பொண்ணு வாழ போகிற வீடை வாஸ்தெல்லாம் பார்க்கணும்ல, அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணே வேண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சேரன் அண்ணா ரொம்பவே மனசு உடஞ்சி போவாங்கன்னு சொல்லிட்டு சோழனும் நிலாவும் போயிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. சேரன் அண்ணா அப்படியே ரொம்பவே உடஞ்சி போய் சுக்குநூறாக இருக்காங்க. அப்போ அண்ணா அவங்கெல்லாம் பேசுகிறத கண்டுக்காத, நான் பெருசாக எதுவும் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் சேரனால் எதுவுமே பண்ண முடியல. அவரும் அமைதியாகவே இருந்துட்டு எதுவும் பேசாமல் இருக்காரு. அதுக்கப்புறம் சோழன் போயிட்டு நிலா கிட்ட, என்னங்க இப்படி ஆயிடுச்சு, நாம் ஒன்று நினச்சா இந்த மாதிரி ஒன்று நடந்து போச்சு, என்னங்க பண்ணுறது, அண்ணன் பாவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு, மனசு உடஞ்சி போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, என்னங்க இப்படி ஆயிடுச்சு, நான் தெரியாமல் கூட்டின்னு வந்துட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க காரை விட்டு இறங்காமல் இருக்கிறத நினச்சியே நான் யோசித்தேங்க, பேசாமல் அப்படியே போக சொல்லிடலான்னு கூட நினச்சேன், எல்லாம் அண்ணா மூஞ்சை பார்த்துட்டு தான் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணனை நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க சோழன்கிட்ட. நான் போய் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி சோழன் அண்ணா வீட்டுக்கு வருவாங்க, ரூம்லேயே இருந்துட்டு ரூமுக்கு வருவாங்க. அப்போ எல்லாரும் பார்த்துட்டு, அண்ணன் நீ எதுக்கும் கவலைப்படாதண்ணே, நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட, அவங்க சொல்கிறதெல்லாம் எதுவும் நீ காதில் வாங்கிக்காதண்ணே, இத்தனை நாள் நீங்கள் எங்கள் கூடயே இருந்து எங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன், அவன் ஜோசியக்காரன் ஒழுங்காகவே சொல்ல தெரியாதவன், அவன் போய் கதை கட்டிட்டு உக்காந்துட்டு இருக்கான், அதை போய் நம்பிட்டு நீங்கள் மனசு இப்படி உடஞ்சி போயிட்டு இருக்கீங்களேண்ணே, எனக்கு அதை உங்களை பார்த்தாலே எனக்கு கவலையாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலா எல்லாருமே சேரன் கிட்ட சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சோழன் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. உனக்கெல்லாம் ஒழுங்கா ஒரு ஜாதகத்தை எழுதி வச்சு கொடுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ என்ன பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ ஏன், நான் பேசாம வேற யாரு பேசுவா, அண்ணன் உன்னுடைய ஜாதகத்தை ஒழுங்கா எழுதி வச்சிருந்தா இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சேரனோட மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளியே வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.